என்னம்மா நீ காஃபி கேட்டால் பாயசம் தர்ற? என்ன விசேஷம்? நம்ம பிரார்த்தனாவுக்கு இன்னைக்கு பர்த்டே கூட இல்லையே. எனக்கும் போன மாதம் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை பிரார்த்தனாவுக்கு வரன் ஏதும் முடிவாகி இருக்கா? அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டபடி சுவைத்தான். உனக்கு தெரியாமல் பிரார்த்தனாவுக்கு எப்படி முடியும்? அதுவும் அவளுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற எண்ணமும் இல்லை. உனக்கு முடித்த பிறகுதானே அவளுக்கு பண்ண முடியும். பழைய பல்லவியினையே பாடினாள் காமாட்சி. அப்போ என்னதான் விஷயம் சொல்லேம்மா. நான் கும்பிட்ட தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது. கொஞ்சம் கூட புரியலை. சரி சரி, நேராக விஷயத்துக்கு வர்றேன். இன்னைக்கு என் அண்ணி கௌசல்யா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கௌசல்யாவா? யார் அது? என்ன கௌஷிக், மறந்துட்டியா? என் மாமாவோட பெரிய பொண்ணு. நாமெல்லாம் ஒரு நாள் திருவேற்காடு கோயிலுக்கு போயிருந்தப்ப காரில் வந்திருந்தாங்களே. ஓ, அந்த காலத்திலேயே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு அதனால் உங்கள் மாமா கூட அவங்கள ஒதுக்கி வச்சு இன்னைக்கு வரைக்கும் பேசவே இல்லைன்னு சொன்னியே, அவங்க தானே? அது என்ன ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பட்ட வர்த்தனமாக சொல்கிறது? மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னைக்கு ஆள் அம்பு படன்னு மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கா. எங்கள் அண்ணியும் பேரன் பேத்தின்னு எடுத்துட்ட பிறகு எங்கள் மாமாவுக்கு இன்னும் மனசு இறங்கலை. இப்போவோ அப்போவோன்னு இழுத்துக்கிட்டு இருக்க மனுஷனுக்கு என்னத்துக்கு இத்தனை வீம்பு? அம்மா, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டியே? என்ன? என் ஃப்ரெண்டு கேசவன் வீட்டை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு திட்டிக்கிட்டே இருப்ப. ஆனால் உங்கள் அண்ணி அதே விஷயத்த பண்ணினதை சப்போர்ட் பண்ணி பேசுகிற. அது வேற இது வேற. கேசவ் கட்டிக்கிட்டது ஒரு பஞ்ச பராரியே. ஆனால் எங்கள் அண்ணி புளியங்கொம்பால பிடிச்சிருக்காங்க. ஜாதி வேறங்கிறதுனால தான் எங்கள் பெரியப்பா ஏற்றுக்கலை. அதை விடு, இப்போ நான் சொல்ல வந்ததே வேற. முதல்ல பாயசம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடி. முடிச்சாச்சு, இந்தா. டம்ளரை வாங்கி கீழே வைத்தவள், நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு கௌஷிக் என்றாள். எங்கள் அன்னிக்கு 3 பையன் 1 பொண்ணு. எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக இருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனி பிஸ்னஸ்ன்னு பணம் கொட்டுது. அவங்க நம்ம வீட்டில் சம்மந்தம் வச்சுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. நம்ம பிரார்த்தனாவுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. கேட்கவே சந்தோஷமாக இருக்குமா. பிரார்த்தனா அவங்க வீட்டு மருமகளாக ஆகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் தான். அது சரி, எங்கள் அண்ணியோட 3 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளும் பிறந்தாச்சு. அப்போ வேற அவங்க ஒரே பொண்ணு நிரஞ்சனாவை நம்ம வீட்டு மருமகளாக அனுப்பணும்னு பிடிவாதமாக இருக்காங்க. அம்மா, தூக்கி வாரி போட்டது. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் கௌஷிக், அவங்க சொன்னப்ப முதல்ல நானே நம்பலை. ஏகப்பட்ட சொத்து. நிரஞ்சனாவை பார்த்துருக்குறாயா? அழகா பாந்தமாக இருப்பா. நிறைய படிச்சிருப்பா. அவள் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் எவ்வளவோ பெரிய இடத்துல எல்லாம் மாப்பிள்ளை பார்த்துருக்கலாம். ஆனால் நம் சொந்த பந்தம் எல்லாம் இந்த கல்யாணத்து மூலமாக ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் உன்னை ஏற்கனவே பார்த்துருக்காங்கல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பிசாத்து வேலை கூட தேவையில்லை. காலத்துக்கும் உட்காந்தே சாப்பிடலாம். அம்மா சொல்ல சொல்ல மலைப்பாய் இருந்தாலும் திகைப்பாய் இருந்தது. அவந்திகா நினைவிற்கு வந்து நடுக்கத்தை ஏற்படுத்தினாள். நிழல் கூட இருட்டில் நம்மளை விட்டு பிரியும், அதுவும் சொந்தமில்லை. அதுபோல் எப்பேற்பட்ட உறவும் இறுதி வரை நம்முடன் இருப்பதில்லை. கேஸ் எதிரியாளிகள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வர எதிர்பார்த்திருந்தாலுமே கூட சீதாலட்சுமியின் நசித்து போன இதயம் தோல்வியை கண்டு எதிர்கொள் திறனியற்று உடனடியாக தன் இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. சீதாலட்சுமி ஒரே அடியாய் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாள். இடிந்து போய்விட்டனர் அவள் பெற்ற 2 பிள்ளைகளும். பரமேஸ்வர் முன்னிருந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாலும் சொல்ல முடியாத ஒரு வித பயம் அவனை வியாபித்திருந்தது. அவந்திகா தன் நிலையிலேயே இல்லை. கௌஷிக் இறுதி சடங்கில் வந்து கலந்து கொண்டாலும் அவன் மனசும் குழப்பத்தில் இருந்தது. அடுத்த சில தினங்களில் அம்மா நிரஞ்சனா பற்றி பேச்செடுக்க ஏற்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் திண்டாடினான். ஒரு மாறுதல் வேண்டி கேசவை சந்தித்தான். என்ன கௌஷிக், டல்லா இருக்க என்றான் கேசவ். ரோட்டோரத்தில் 10 சேர் 2 டேபிள் போட்டு கொஞ்சம் பாந்தமாய் தெரிந்த டீக்கடையில் அமர்ந்து ராகி மால்ட்டை உறிஞ்சியபடி, கொஞ்சம் மனசு சரியில்லை கேசவ், குழப்பமாக இருக்கேன். என்ன, லவ் மேட்டரா? அதுவும் தான். என்னாச்சு? அவந்திகா பற்றி, அவள் அம்மா இறந்தது பற்றி, அவனின் அம்மா நிரஞ்சனாவை மருமகளாக்கி கொள்ள தீவிரம் காட்டுவது பற்றி விளக்கமாய் சொன்னான். வாய் விட்டு சிரித்தான் கேசவ். என்னடா, நான் இவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிக்கிற. நீ எப்போ இந்த விஷயத்தில் குழம்ப ஆரம்பிச்சிட்டியோ அப்போவே நீ உங்கள் அம்மா எடுக்கிற முடிவுக்கு தலையாட்ட தீர்மானிக்கப்பட்டன்னு அர்த்தம்.
நானா? அது எப்படி? நான் தான் அவந்திகாவை காதலிச்ச. ஆனால் இப்போ இல்லை. இப்போ தான் நீ தெளிவாக சிந்திக்க ஆரம்பிச்சிருக்க. நான் பண்ணின தப்ப நீயும் பண்ணாத. கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு போய் கிழிஞ்ச சட்டையை வாங்கிட்டு வர்றவன் முட்டாள்டா. காதல் வேற, கல்யாணம் வேற. காதலோட பணமும் சேர்ந்துருந்தா அதுதான் காதல் கல்யாணம். பணம் தான் வாழ்க்கை. பொண்ணு வசதின்னா கல்யாணம் பண்ணிக்க, இல்லையா கலட்டி விட்டுடு. பாவம் பார்க்காத. பொண்டாட்டி நம்ம மேலே 10% அன்பு செலுத்தி 90% சுதந்திரமாக விட்டாவே போதும். ஆம்பளைங்க ஜெயிச்சிடுவாங்க. அன்புக்கு கட்டுப்பட்டு குழந்தை குட்டின்னு ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிக்கி வீட்டுக்கு சேவை பண்ணுறதுலையே பாதி வயசு ஓடி போயிடுது. நிம்மதியான வாழ்க்கைக்கு பணம் அவசியம். அழகை பார்க்காத. லைட்டை அணைச்சிட்டா எல்லா பொம்பளையும் ஒரே அழகு தான், ஒரே நிறம்தான். மாலினியை நேசித்து வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணினேன். இப்போ லவ்வை விட சலிப்பும் வெறுப்பும் தான் அதிகம். வார்த்தையாலேயே அவளை தினமும் கொள்கிறேன். வேறு வழி தெரியலை. இல்லைன்னா நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன். டைவர்ஸ் தான் ஒரே சொல்யூஷன். எனக்கு பணம் வேணும். பணத்தோட ஒரு விதவை இருக்கா. 1 மாதமாச்சு மனசு விட்டு பழகுறோம். இந்த வாழ்க்கையை பிடுங்கி அவளுக்கு கொடுத்துட்டா எல்லா கஷ்டமும் தீரும். பெண் குழந்தைய பெற்றுட்டேன். அவளுக்கு பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டை போட்டுருவேன். வேற வழி தெரியலடா என்றான் உறுதியாய், கேஷுவலாய். கௌசிக் நிலை குத்தின பார்வையோடு கேசவை பார்த்தான். ஆனாலும் யோசிக்க ஆரம்பித்தான் தன்னை பற்றி. 10வது முறையாக மறுபடி எண்ணெய் அழுத்தினாள். எதிர்முனை சினுங்கிக் கொண்டே இருந்தது. கௌசிக் ஃபோன் அட்டன் பண்ணவில்லை. யோசனையுடன் தன் செல்போனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. கொஞ்ச நாளாக இப்படித்தான். கௌசிக்கிற்கு ஃபோன் பண்ணினால் எப்போதாவது பேசுவான். அப்படியும் வேலையில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் என்பான். மற்றொரு முறை சாரி அவந்திகா, பிஸியாக இருக்கேன், வர முடியாதே என்று அடுத்த வார்த்தை பேசும் முன் கட் பண்ணினான். அவந்திகா வெள்ளந்தியான பெண் அல்ல. பணிபுரிவதற்கென்று படிதாண்டி வரும் பெண்கள் இப்போதெல்லாம் போனஸாய் மனிதர்களையும் படித்து விடுகிற வாய்ப்பு இலகுவாய் அமைந்து விடுகிறது. அம்மா இறப்பதற்கு முன்பே கௌஷிக்கின் காதலை மீறிய சுயநலம் மிகுந்திருந்ததை உணர்ந்திருந்தாள். அவன் தெளிவானவன், வாழ்க்கையை உணர்ச்சியோடு அணுகாதவன் என்பது புரிந்துதான் இருந்தது. ஆனாலும் யதார்த்த சூழலை மீறி தன் மீதான அன்பு எல்லாவற்றையும் தோற்கடித்து விடாதா என்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அவள் மனதை சூழ்ந்திருந்தது. ஆனால் அம்மா இறந்து விட்டாள். அவன் நடவடிக்கை மாறிவிடுமோ என்று உள்ளத்து மூலையில் சுழன்றடித்த சிறு காற்று மண்டலம் புயலாய் மாறி பயமுறுத்துகின்றது. அவன் தன்னை தவிர்ப்பது நிதர்சனமாய் புரிகிறது என்றாலும் இல்லை, என் எண்ணம் தவறு, கௌஷிக் என்னை ஏமாற்ற மாட்டான் என்று நிரூபிக்க மனசும் பரபரத்தது. பரமேஸ்வருக்கு தங்கையின் சோகம் சூழ்ந்த முகம் ரணப்படுத்தியது. அம்மாவின் மரணம் சாதாரணமானதல்ல. எனினும் கூடவே அவளுக்கு தன் எதிர்காலத்தை பற்றிய பயமும் இருக்குமல்லவா. அம்மா கடைசி வரை பயந்து பயந்து அவள் மனதிலும் அதை விதைத்து விட்டு போயிருக்கிறாள். இருவர் மட்டுமே இருந்து வீட்டில் மௌனம் நிலைத்து ஆட்சி செய்தது. அண்ணனுக்கு காஃபியை கொண்டு வந்து தந்தாள். நீயும் எடுத்துக்கிட்டு வந்து உட்கார அவந்தி. சரிண்ணா. காஃபியுடன் வந்து அமர்ந்தாள். அம்மா இப்படி திடீர்னு நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல அவந்தி. ஆமாண்ணா. இந்த வீட்டில் நீயும் நானும் தான். அட்லீஸ்ட் நீயாவது கொஞ்சம் தெளிவானா? உன் முகம் பார்த்து நான் மனசை தேத்திக்குவேன். முயற்சி பண்ணுறேண்ணா. அப்புறம் அம்மா பயந்தது போலவே உன் வாழ்க்கையை நினச்சி நீயும் பயப்படக்கூடாது. நான் இருக்கேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என் பொறுப்பு, கடமை. இப்போ எதுக்குண்ணா அந்த பேச்செல்லாம்? நீயாவது கடைசி வரை என் கூடவே இரு என்றாள் நெகிழ்ச்சியுடன். ஏமா அப்படியெல்லாம் பேசுகிற? நமக்குள்ள 4-5 வயசு வித்தியாசம்தான். ஆனாலும் நீ எனக்கு மக மாதிரி, புரிஞ்சுக்க. தங்கையின் தலையை இதமாய் வருடி கொடுத்தான். அந்த நேரம் காலிங் பெல் அலறியது. இரு, நான் போய் திறக்கிறேன். கதவை திறந்த பரமேஸ்வர் வந்திருந்த பெண்ணை கன நேரம் நெற்றி சுருக்கி பின் புரிய, அட மாலினி, நீயா? வாமா, உள்ளே வா என்றான். குரல் கேட்ட ஆச்சரியமாய் ஓடி வந்தாள் அவந்திகா. மாலினி, அட வாடி, உள்ளே வா. உன் குழந்தையா? எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. உட்கார். அம்மா இறந்ததை கேள்விப்பட்டேன். இப்போதான் எனக்கு விஷயமே தெரியும் என்றாள் மாலினி. உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை வாங்கி கட்டிலில் கிடத்தினாள் அவந்திகா. மாலினியும் அவளும் பள்ளி தோழிகள். அவள் காதல் வயப்பட்டு ஒரு வாலிபருடன் ஓடிப்போனது வரை தெரியும். அதற்கு பின் அவர்களுக்கு எந்த சந்திப்பும் இல்லை. இடைப்பட்ட இன்னொரு தோழி மூலமாக விவரம் அறிந்து வந்திருக்கிறாள். சீதாலட்சுமியை பற்றி சிறிது நேரம் சிலாகித்துவிட்டு இப்போ எங்கே இருக்கிற மாலினி என்றாள். பரமேஸ்வர், நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், மாலினியை சாப்பிட விடாமல் அனுப்பாதே என்றான். இல்லே பரமொன்னா, அவர் 7 மணிக்கு வந்துடுவார், அதுக்குள்ளே போயிடணும். என்ன அவசரம், சொல்லிக்கலாம் விடு, நான் வந்துடுறேன் என்று வெளியேறினான். அடுத்த கணமே அவந்திகாவின் கையை பற்றி கொண்டே மாலினியின் கண்களில் முட்டி கொண்டு நின்றது கண்ணீர். என்ன மாலினி என்றால் அவந்திகா பதற்றமுடன். நீ எங்கே வேலை செய்கிறன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கும் ஒரு வேலை வாங்கி கொடு அவந்தி என்றால் அழுகையுடனே. முதல்ல அலறதை நிறுத்து. என்ன ஆச்சு உனக்கு?
என் புருஷன் ரொம்ப சீக்கிரம் என்னை டைவர்ஸ் பண்ணிடுவான்னு தோணுது. என்னடி பைத்தியம் மாதிரி வளர்ற, உண்மையை தான் சொல்கிறேன் என்றவள் கேசவ் தினமும் அவளை கடுமையான வார்த்தைகளால் சாடுவதையும் கொஞ்ச நாளாய் அவர் நடவடிக்கை சரியில்லாததையும் வேறு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டு இருக்கலாம் என்று சந்தேகப்படுவதையும் கூறினாள். நம்பவே முடியல மாலினி, உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு தானே காதலிச்சு கல்யாணம் பண்ணினார். ஒரு குழந்தையும் பெற்றுட்ட, பிறகு அந்தஸ்து பேதம் கண்ணை உறுத்துதாமா? சும்மா விடக்கூடாது மாலினி, மாதர் சங்கத்தில் போய் முறையிடலாம் என்றால் கோபமாக. முறையிட்டு அதற்கு பிறகு மனசொத்து வாழ்ந்துடுவாரா? இன்னுமில்ல வெறுப்பு அதிகமாகும். காலம் முழுக்க சந்தோஷம் இல்லாமல் திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் அழுதுகிட்டும் வாழ்கிறதா வாழ்க்கை? 2 பேரில் யாராவது ஒருத்தராவது சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சா குறுக்க நின்று வழிமறைச்சா மட்டுமே எனக்கு சந்தோஷம் கிடைச்சிடுமா? எனக்கு என் பொண்ணு இருக்கா, அவள் வளர்கிற சூழ்நிலை மாறணும், அவளுக்காக இனி வாழ்ந்துட்டு போகிறேன் என்றால் நெக்குருக. என்ன வேலை தெரியும் உனக்கு? எப்படி சமாளிப்ப? பறவைகளோட உணவை கடவுள் கூட்டில் எறியறதில்ல அவந்தி. எனக்கான உணவை கடவுள் என் 2 கைகளில் மறைச்சி வச்சிருக்காரு. உழைக்க தயாராக இருக்கேன். எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ்ப்பா ஏற்பாடு பண்ணு. செய்கிறேன் மாலினி, தைரியமாக இரு. தனக்கும் சேர்த்து மாலினி எச்சரித்து விட்டு செல்வது போல் இருந்தது அவந்திகாவிற்கு. கௌஷிக்கின் ஒதுங்கலும் அதைத்தானே சொன்னது. பாகம் 5 சந்திப்போம். நன்றி.